ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 9:30 ஆகுது மார்னிங். ரொம்ப வெயிலாக இருக்குது. 9:30க்கே இப்படி வெயில் மண்டையை பொழக்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் இந்த வெயிலில் தான் வெளியில் போக போகிறோம். ஒரு வண்டி வந்து டெலிவரி எடுக்கணும் இன்றைக்கி. அதுக்காக தான் ஷோரூம் போக போகிறோம். பார்த்திங்கன்னா ஷோரூமுக்கு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா ஆக்டிவாவில் வந்து 6G இருக்கு இல்லைங்களா, அந்த வண்டி தான் நாங்கள் டெலிவரி எடுக்கிறோம். இது யாருக்குன்னு பார்த்திங்கன்னா எங்கள் மாமனாருக்கு. இன்றைக்கி தான் டெலிவரி, அதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். முடிஞ்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நான் வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்கிட்டு வந்தேன். வெங்காயம், தக்காளி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து காய்ச்ச தக்காளி. லைட்டாக செங்காவாக இருக்குள்ளே பறிச்சிட்டு வந்தேன். அது பழுத்துருச்சு, அதை எடுத்து வைக்கிறேன். ஆனியனையும் எடுத்து வைக்கணும். நான் வந்து வரக்குள்ளே மீன் வாங்கிட்டு வந்தேன். அதுக்காக நான் குழம்பு வச்சுட்டு வறுக்கிறதுக்காக நான் பூண்டு வந்து ஆல்ரெடி உரித்து வச்சுட்டேன். அந்த பூண்டு தான் நான் மீன் குழம்புல போட்டு வைக்க போகிறேன். முருங்கைக்காவும் ஒன்று வீட்டிலே இருந்தது, அறுத்துட்டு வந்து வச்சுருக்கேன். இது புது பாட்டில். இதை வந்து கல்லுப்பு அப்புறம் கொஞ்சம் லிக்விட் இதெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வைக்கணும். லெமன் வந்து மீன் வறுக்கக்குள்ளே ஊற்றுறதுக்கு ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன். இந்த மீன் தான் வாங்கிட்டு வந்தேன். இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா கிழிச்ச மீன். இது 10 மீன் கொடுத்தாங்க 200 ரூபாய்க்கு. இதை 2ஆக கட் பண்ணலாம், அவ்வளோதான். இப்போலாம் மீனே கிடைக்க மாட்டுது, அதனால நான் வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் நான் கழுவிட்டேன். அதாவது தலையெல்லாம் வந்து குழம்புக்கு எடுத்து வச்சிட்ருக்கேன். இன்னொரு தடவை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிக்கணும். அது செனை வறுக்கக்குள்ளே போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொரு தடவை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து குக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்கள் இது கூட வந்து உப்பு கூட போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பண்ணிங்கன்னா நமக்கு கவுச்சு அடிக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப இந்த ஸ்மெல்லு கவுச்சு ஸ்மெல்லு அந்த அளவுக்குலாம் இல்லாமல் நம்ம சூப்பராக குக் பண்ணலாம். பூண்டு கொஞ்சம் போட்டு நான் நசுக்கிக்கிறேன். இந்த வறுக்கிறோம் இல்லைங்களா, அந்த மீனுக்கு எப்படி மசாலா பண்ணுறேன்னு பார்க்கலாம். பூண்டு கொஞ்சம் நல்லா நான் தோல் இல்லாமல் பூண்டு தான் நசுக்கிறேன். நீங்கள் தோலோட பல் இருக்குன்னீங்களா, அந்த பல்லோடு நீங்கள் போட்டு நசுக்கி போட்டிங்கனாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு நான் நசுக்கி போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். கொத்தமல்லி தூள், மிளகுத்தூள், வீட்டில் அரைப்போம் இல்லையா மிளகாய் தூள், அது கொஞ்சம் போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சமாக நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிட வேண்டியது தான். நான் வந்து துணி ஊற வச்சுட்டு வந்திருக்கேன். இதுக்கப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் துணி துவைச்சிட்டு வந்து தான் இதெல்லாம் நான் பண்ணணும். நான் போன விலாக்லேயே சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, வாஷிங் மிஷின் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு, அதனால எந்த வாஷிங் மிஷின் வாங்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நான் இப்போ கையால் தான் துவைக்கணும். ஊற வச்சுருக்கேன். புளி பாருங்கள், எப்பயுமே நீங்கள் புளி வாங்கி ஸ்டோர் பண்ணக்குள்ளே புளி கொஞ்சம் அமுக்கிடுங்க. அதுக்கு மேலே கல் உப்பு தூவணும். திரும்பவும் புளி வச்சு அமுக்கணும். திரும்பவும் கல் உப்பு தூவணும். இந்த மாதிரி தான் நீங்கள் ரெடி பண்ணணும். சுத்தமாக பூச்சியே வராது. புளியை திறந்தவொடனே குட்டி குட்டி பூச்சிலாம் பறக்கும். எதுவுமே இல்லாத வருஷ கணக்கில் நீங்கள் இந்த மாதிரி புளியை ஸ்டோர் பண்ணிங்கன்னா இருக்கும். கொஞ்சம் புளியை கூட நீங்கள் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள், எந்த வித பூச்சியும் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக புளி எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கல்லுப்பு போட்டு நான் ஊற வச்சிடுறேன். மீன் குழம்புக்கு என்ன தேவையோ தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டு அப்புறமா நான் துணி துவைக்க போவேன். பூண்டுலாம் நமக்கு உரித்து வச்சிட்டோம்னா முன்னாடியே ரொம்ப ஈஸியாக இருக்கும். எலுமிச்சம்பழம்லாம் தேவைப்படாது. மீன் இதையும் எடுத்து வாஷ் பண்ணதை மூடி வச்சுட்டு போயிடலாம்.
எல்லாத்தையும் கரெக்டாக நம்ம இது பண்ணுறோன்னா அதை உடனே மூடிடணும். இல்லைன்னா கண்டிப்பாக ஏதாவது பூச்சி இல்லை பல்லி எதாக இருந்தாலும் வாய் வைக்க வாய்ப்பு இருக்குது. நான் துணி துவைச்சி போட்டுட்டு வந்துட்டேங்க. வந்ததுக்கப்புறம் அப்படியே நான் போயிட்டு தக்காளி நான் சொன்னேன் இல்லைங்களா, இது மாதிரி லைட்டாக செவந்திருக்கும், இந்த நேரத்தில் பறித்து போட்டிங்கன்னா நல்லாவே பழுக்கும். எங்கள் வீட்டில் இருந்தது நான் பறிச்சுட்டு, கருவேப்பிலை இல்லை அதையும் நான் பறிச்சுக்கிட்டு வந்துட்டேன். இவ்வளோ கருவேப்பிலை தேவைப்படாது இல்லையா, அதனால் 2 கொத்து மட்டும் எடுத்து வைக்கிறேன். இப்போ காய்கறி கட் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். மீனும் நல்லா ஊறி போயிடுச்சு, வறுக்கக்குள்ளே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு தட்டில் நல்லா நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்கக்குள்ளே நமக்கு ஈஸியாக வேலை முடியும். சும்மா அந்த நேரத்தில் கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எல்லாமே ரெடியாக எடுத்து வைக்கணும். நான் பூண்டும் எடுத்து தட்டி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், நான் போயிட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு என் பையனையும் ஸ்கூல்லேருந்து இட்டுட்டு வந்துட்டேன். மீன் குழம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லானு. மீனும் நான் வறுத்துருக்கேன், ரொம்ப காரம் போடாத என் பையன் சாப்பிட்ற மாதிரி வறுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் வறுக்கலை, அதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், நைட்டுக்காக தான் வறுக்க போகிறேன். அவன் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போனது, வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. இதை திரும்பவும் வாஷ் பண்ணணும். பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன், ஆனால் இன்றைக்கி நான் எதுவுமே போட்டு கொடுக்கல அவனுக்கும், நானும் குடிக்கல. எல்லாத்தையும் எடுத்து திரும்பவும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். கொஞ்சோண்டு ரைஸ் இருக்குது. என் பையன் வந்து விளாட்றான். அவங்ககிட்ட நான் வீடியோ எடுக்கிறேன்னானே அந்த க்ரையான்ஸ் வாங்கிட்டு வந்தானா, அதை காட்டிகிட்டு இருக்கான். என்னப்பா அது நான் அப்படியே வரைகிறேம்மா அதையும் எடு அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால தான் அவன் வரைகிறதையும் உங்களுக்கு காட்டியிருந்தேன். பசங்க வந்து ஏதாவது சொல்கிறதுக்கு வருவாங்க, ஆனால் நம்ம அதை ரெஸ்பான்ஸ் பண்ணாதான் நம்ம மாட்டிட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போகவே கூடாது. அது என்ன பண்ணுறான்னு கொஞ்சம் காது கொடுத்து ஏதாவது கேட்டுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஸ்கூல்லேயும் என்ன பண்ணாங்கன்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவங்கக்கிட்ட நம்ம பேச்சு கொடுத்து பேசிக்கிட்டே இருக்கணும். நம்ம அது மாதிரி பேசாமல் இருக்கக்குள்ள அவங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குது, இல்லை அவங்களுக்கு எதாவது ப்ராப்ளமா, எது சொல்கிறதையும் நம்ம வந்து காது கொடுத்து கேட்காம இருந்தால் அது நமக்கு தெரிஞ்சுக்காமலே போயிடும். இந்த பைக் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். பாருங்கள், கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு நிற்கிறாங்க. சூப்பராக இருக்குல்ல. இங்கே தான் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஸ்டிக்கர் ஒட்டுறது வேலை இருக்குது. அதே மாதிரி பேக்லேயும் ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டிய வேலை இருக்குது. மாலெல்லாம் போட்டுட்டு ஜம்முன்னு இருக்காங்க. இங்கே இருக்க வந்து இந்த பெட்ரோல் போடுற இடமா இருக்கட்டும், சீட்டு இருக்கட்டும், இங்கே எல்லாம் ஓப்பன் பண்ணுறது எல்லாமே இங்கே இருக்க எல்லா சிஸ்டமும் சூப்பராக இருக்குது. முக்கியமாக எனக்கு இந்த வண்டியில் பிடிச்சது இந்த பேக்கில் வந்து பெட்ரோல் போடுறது. ஏன்னா நானே என் வண்டியில் பெட்ரோல் போடக்குள்ள சீட்டை தூக்கிட்டு போடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இந்த வண்டியில் அது மாதிரி கிடையாது. எனக்கு இந்த பூ இருக்கு இல்லைங்களா, இந்த மாலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எங்கே போட்டிருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லு தரும். அந்த வீடு ஒரு விசேஷ வீடு மாதிரி ஒரு காட்சி தரும். இந்த பூவோட மாலை, இந்த பூவே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ வந்து என்னோடய பைக் பார்த்திங்கன்னா கீழே தான் நிற்கிது. ஏன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்குள்ளே எடுத்துகிட்டு போக கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கீழே ஷெட்டிலே விட்டுருக்கோம். அப்படியே ஈஸியாக இருக்கும் பாருங்கள், கேட்டாக அப்படியே எடுத்துகிட்டு போக ஈஸியாக இருக்கும். அதனால நான் கீழே விட்டு வச்சுருப்பேன். அப்படியே ஸ்டெப் ஏறி போனால் மேலே நம்ம வீடு. கீழே வந்து மாமனார் மாமியார் மட்டும் இருக்காங்க இந்த வீட்டில். அப்படியே லெஃப்ட் சைடு தான் நம்ம மேல் வீட்டுக்கு போகிற வழி இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். இன்னும் ஃப்யூச்சரில் வீட்டோட டூர்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.